ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் பயிலும் சுடரொளியிலேயும் நெடுமார்கடிமையிலேயும் ஆழ்வார் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியதான அடியார்களினுடைய ஏற்றத்தை சொல்லி அவர்களே எம் குலக்கொழுந்து கொண்டாட வேண்டும்படியாய் இருக்கக்கூடியவர்கள் என்று ஆழ்வார் சொல்றார். அதையே பின்பற்றி திருமங்கை ஆழ்வாரும் இரு பதிகங்களிலே பாகவதர்களினுடைய ஏற்றம், பகவத் விஷயத்திலே ஆழ்ந்து அனுபவம் கொண்டிருக்கக்கூடியவர்களான பாகவதர்கள், அவர்களே எம் அடியார்களே, எம் அந்த பாகவத அடியார்களே எம் குலக்கொழுந்து, எங்களுடைய கோக்கள் ஆவார்கள் என்றெல்லாம் கடல்மல்லை ஸ்தலசயனத்திலே ஒரு பதிகம் அழகாக நமக்கு காட்டுகின்றார். அதே போலே இன்னொரு பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகம் என்கின்ற பிரபந்தத்திலே எம்பெருமானினுடைய தன்மையை நினைக்க வல்லவர்கள், தன்மைனா அடியாருக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை நினைக்க வல்லவர்கள், அவரே நினைவார் எந்தன் தலைமிசை மன்னுவாரே, அவர்களே என்னுடைய தலையிலே இருக்கத்தக்கவர்கள், சென்னி பூவாக அவர்களினுடைய திருவடிகளையே ஏற்கும்படியான ஆசை அடியேனிடத்திலே இருக்கின்றது. எப்பொழுதோ அவர்களுடைய திருவடிகள் என்னுடைய செடியிலே அலங்கரிக்கப் போகின்றது, அவர்களுடைய திருவடிகளே என் தலையை அலங்கரிக்கும், வேறு ஒன்றும் அலங்கரிக்காது அப்படின்னு சொல்றார். எப்படி சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே எம்பெருமானினுடைய திருவடிகள் என்று என் திருவடியை என்னுடைய தலையை அலங்கரிக்கப் போகின்றதோ என்று பிரார்த்தித்தாரோ, அதே போல இங்கே திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானினுடைய தன்மையை நினைக்க வல்லவர்களான பாகவதர்கள், அடியாருக்கு எப்பொழுதும் வசப்பட்டிருக்கக்கூடியவன், அடியார்களிடத்திலே நெடிய காதல் கொண்டவனான நெடுமால், அந்த நெடுமானினுடைய தன்மையை இப்படி வசப்பட்டிருக்கின்றானே என்று நினைக்கக்கூடிய வல்லவர்களான அடியார்கள், அவர்களே என்னுடைய தலையை அலங்கரிக்க பெறுவார்கள் என்று அழகாக காட்டுகின்றார். இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ன மெய்மையை விரிந்த சோலை வியந்திருவரங்கம் மேய, செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமை யானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மன்னுவாரேன்னு சொல்றார். இம்மையை, இந்த உலகிலே நல்ல விஷயமா இருக்கக்கூடியதான அறிவு, நல்ல அறிவு, இம்மையில் நல்ல அறிவை தரக்கூடியவன், இந்த வாழ்க்கையிலேயே நல்ல சுக்ருதமான விசேஷமான அறிவாற்றலை தரக்கூடியவன், சுகத்தை தருகின்றவன், மறுமை தன்னை பரமபதத்திலேயும் இடைவிடாமல் செய்யக்கூடியதான கைங்கரியம், நித்தியமான கைங்கரியத்தை தருபவன், மறுமைன்னு சொல்லாமல் மறுமை தன்னை அப்படின்னு இந்த இடத்திலே காட்டுறார். சம்சாரத்தில் உள்ள துன்பங்கள் நீங்குவதே நமக்கு இன்பம் என்றும் கைவல்ய மோட்சத்திலே ஆசை கொள்ளாமல் பரமபதத்திலே சென்று செய்யக்கூடியதான கைங்கரிய பிராப்தியை வேண்டுவது அப்படிங்கிறதுனாலே அதை நல்கக்கூடியவன் என்பதனாலேயும் மறுமை தன்னை, இம்மையை இந்த பிறவியிலே இங்கேயே நல்ல அறிவை சுக்ருதமான அறிவை தரக்கூடியவன், மறுமை தன்னை பரமபதத்திலே கைங்கரிய பிராப்திக்கு அந்த பேச்சை நல்கக்கூடியவன் என்று மறுமை தன்னைக்கும் மறுமைக்கும் வேறுபடுத்தி சொல்றார். எமக்கு வீடாகி நின்ற மெய்மை, எமக்கு வீடாகி நமக்கு மோட்ச சுகம் என்கின்ற பிராபியமாகவும் இருந்து அந்த பிராபியத்துக்கும் உபாயமாகவும் இருக்கக்கூடியவன். மோட்ச சுகமும் அவனே, அதற்கு உபாயமும் அவனே, வழியும் அவனே. வீடாகி நின்ற அப்படின்னு சொல்றதுனாலே பிராபியமும் அவனே என்று காற்றார். மெய்மையை என்றதுனாலே எமக்கு வீடாகி நின்ற மெய்மை, வீடாகி நின்ற எமக்கு வீடாகி நின்ற எமக்கு பிராபியமா இருக்கக்கூடியவன், மெய்மையை என்றதனாலே பிராபியத்திற்கு உபாயமும் இவனே அப்படின்னு தெரிகின்றது. எமக்கு வீடாகி நின்ற பிராபியமும் மெய்மையை உபாயமும் அவனே. அவன் யார்? எங்கு எழுந்தருளியிருக்கான்? விரிந்த சோலை வியந்திருவரங்கம் மேய, இங்கேயே கண்ணாலே காணலாம் படியாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இடம், சோலை சூழ்ந்த அழகாக பொன்னி சூழ் சோலை சூழ்ந்ததான
திருவரங்கம், திருவரங்கத்திலே கோயில் கொண்டிருக்கின்றான். பரந்த சோலையை உடையதாய், அனைவராலேயும் கொண்டாடப்படும்படியாய், அனைவராலேயும் அபேட்சித்திருக்கும்படியாய், அனைவராலேயும் போற்றப்படுபவனாய், உய்வதற்காகவே நமக்கு நாம் எல்லாம் உய்ய வேண்டியே இங்கே பள்ளி கொண்ட கோலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனான வியன் திருவரங்கம் மேய, திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்யக்கூடியவனானவன் செம்மையை கருமை தன்னை, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்களிலும் உள்ள அவரவர்களினுடைய குணத்திற்கு ஏற்ப எம்பெருமானுடைய நிறம், அவரவர்கள் விரும்பும்படிக்கு அடியவர்களுக்காகவே தன்னுடைய திருமேனி, அவர்களினுடைய அனுபவத்துக்காகவே தன்னுடைய திருமேனி, எம்பெருமானுடைய திருமேனி அடியவர்களுக்காகவே என்று சொல்றதனாலே அவர்கள் விரும்பும்படியான நிறத்தை, வெளுப்பு, சிவப்பு, பசுமை, கருப்பு அப்படின்னு 4 நிறங்களை கொண்ட வடிவை உடையவனான எம்பெருமான் இப்போ இங்கே செம்மையை கருமைன்னு தானே சொன்னார். சிவப்பு வெளுப்புன்னு சொல்லவே இல்லையே. கருப்புன்னா மற்ற 2 குணங்களுக்கும் உபலட்சணமா இந்த 2 குணத்தையும் சேர்த்தே சொல்றார். அப்ப ஆக 4 நிறங்கள். அப்ப முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருவேணி இன்ன வண்ணம் என்ன காட்டினீர் இந்த ரூரிலே, இந்தளூர் எம்பெருமானிடத்திலே இந்த வண்ணம் தான் நீர் அப்படின்னு எனக்கு காட்ட வேண்டும்னு சொல்றார். இதே ஆழ்வார் திருவேங்கடத்து எம்பெருமானை குறித்தும் இதே 4 நிறங்களை கொண்டவன், வெள்ளியான், கரியான், மணிநிற வண்ணன் என்றும் சொல்றார். ஆக இவரே அருளி செய்தார். ஆக நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார் வண்ணம் 4ம். ஆக 4 நிறங்கள், வண்ணங்கள் அந்தந்த யுகங்களுக்கு அவரவர்கள் தக்கபடி யுகாந்தரங்கள் தோறும் அங்க இருக்கக்கூடியவர்கள் விரும்பும்படியான நிறத்தை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிங்கறதுனாலே 4முகன் திருவந்தாதியிலே ஆழ்வார் வாக்குப்படியும் பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை பொற்புடை தடைத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்னிவை நிறைந்த காலம் 4 திருச்சந்த விருத்த பாசுரம். இப்படி மற்ற ஆழ்வார்களும் இதே காட்டுறதுனாலே இந்த விஷயத்தையே அருளி செய்திருக்கிறார் என்பதனாலே செம்மையை கருமை தன்னை, அந்தந்த யுகங்களுக்கு ஏற்றபடியான நிறங்களை கொண்டவன் கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்குன்னு சொல்றபடி திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கான். திருமலையிலே நித்தியசூரிகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கும் ஒக்க முகம் கொடுத்து வேற்றுமையே இல்லாமல் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் என்று சொல்றபடி நித்தியசூரிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் ஒக்க முகம் கொடுத்து கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடியவனான எம்பெருமானினுடைய தன்மையை நினைவார்கள். இவ்வண்ணமாக அடியாருக்கு தன்னை முழுவதும் அனுபவிக்கும்படிக்கு தன்னையே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை நினைக்க வல்லவர்கள். எப்படி எம்பெருமான் சௌலபியத்தோடு எழுந்தருள் இருக்கின்றானே, நீர்மையை காட்டி எழுந்தருள் இருக்கின்றானே, அடியவர்களுக்காகவே எழுந்தருள் இருக்கின்றானே என்று நினைக்க வல்லவர்கள் என்னன் தலைமிசை மன்னுவாரே. எம்பெருமான் திருவடிகளும் இவர்களது திருவடிகளும் ஒன்று சேர என் தலையில் இருப்பவை அல்ல. எம்பெருமானுடைய திருவடிகளும் எம்பெருமானுடைய தன்மையை நினைக்கக்கூடியவர்களினுடைய திருவடிகளும் ஒன்று சேர என்னுடைய தலையிலே இருப்பவை அல்ல. இவர்கள் திருவடிகளே என் தலையிலே என்றும் இருப்பவை. இவர்கள் திருவடிகள் தான் என் தலையிலே இருக்க வேண்டியது. தன் சேரே எம்பெருமான் தாழ்த்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே, என் தலையிலேயே இருக்க வேண்டியது இந்த அடியார்களினுடைய திருவடிகள் தானே அப்படின்னு சொல்றார். அடியார் அடியார் அடியார்த்தம் கோக்கள் என்று சொல்றது போலே அப்படி இந்த பாகவதர்கள் பகவத் விஷயத்திலே ஆழ்ந்த அனுபவம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அனுபவித்து போரும் அவர்களினுடைய திருவடிகள் என் தலைமேலே இருப்பதையே நான் இந்த ஜென்மாந்தர சுக்ருத்தமாகவே கருதுகின்றேன் என்றுதான் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே மிக எளிதாக புரியும்படிக்கு நாம் அனைவரும் உஜ்ஜீவிக்க வேண்டி இந்த பாசுரங்களை எல்லாம் காருண்யத்தோடு நமக்காக சாதித்திருக்கின்றார். திருவரங்கத்திலேயும் திருவேங்கடத்திலேயும் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே பரம பிராபியமும் பரம உபாயமும் ஆவான். அவனே இம்மையிலே இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாமும் போக்கி நல்ல சுக்கிருத்தமான நல்ல அறிவையும் சத்சங்க கோஷ்டியையும் நமக்கு கொடுத்து மறுமை தன்னை அங்கே பரமபதத்திலே இருக்கும்படியான ஒரு நிலைமையையும் கோஷ்டியாக கோர்வையாக அடியார்கள் கோர்வையாக இருக்கும்படியான ஒரு பேத்தையும் அந்த சுக்கிருத்தமான நல்ல மோட்ச சுகத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவனாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்
அனைவரும் கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம் படிக்கு நமக்கு இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானையே நாம் தொழ வேண்டும். அப்படி தொழக்கூடிய அடியவர்களினுடைய திருவடிகளையே நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றும் இங்கே அழகாக காட்டிக் கொடுக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.